அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சாதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு டிஃபன் தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் வித்தியாசமான பசங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு டிஃபன் தாங்க இது. நீங்கள் ஸ்நாக்காக கூட செய்யலாங்க. நீங்கள் செஞ்சு வச்சு ஸ்டோர் கூட பண்ணலாம். இது ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு 20 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். செம சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபில்லிங் பண்ணிடலாம். அதுக்காக ஒரு கடாய் வச்சுருக்கேன் அடுப்பில். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாயிடுச்சு. இப்போது 4 பூண்டை துருவி எடுத்துருக்கேங்க. அதை நம்ம சேர்த்துடலாம். இது நல்லா கலந்து விடலாம். லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் அடுத்த பொருள் சேர்க்கலாம். லைட்டாக வதங்கிருச்சு. நம்ம துருவி தானே சேர்த்துருக்கோம், அதனால் சீக்கிரமாக வதங்கிருச்சு. ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் காரம் ஜாஸ்தி வேணுமா 2 பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. நான் பசங்களாம் சாப்பிடணும் அப்படின்றதுக்காக ஒரு பச்சை மிளகா தான் எடுத்திருக்கேன். இது மட்டும்தாங்க நம்ம காரமே. இதுக்கப்புறம் நான் இன்றைக்கி 3 உருளைக்கிழங்க இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். தோலை மட்டும் உரிச்சிட்டு ராவாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வேகலாம் வைக்கலைங்க. 3 உருளைக்கிழங்கு சேர்க்குறேன். உருளைக்கிழங்கு பதில் நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்துக்கலாம், காளான் சேர்க்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் சிக்கன் சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். லைட்டாக வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் வெங்காயம் சேர்க்கணுங்க. பெரிய வெங்காயத்தில் சின்ன சைஸ் இருக்கு இல்லையா, அதான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த சைஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு. இந்த சைஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே வேண்டாம். இதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி குடமிளகா சேர்க்க போகிறோம். ஒரு மீடியம் சைஸ் உள்ள குடமிளகாவை நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை நம்ம சேர்த்துடலாம். இல்லை நீங்கள் ஸ்வீட் கார்ன் சேர்க்கனாலும் சேர்க்கலாம். உருளைக்கிழங்கோட உங்கள் பசங்க எந்த காய் சாப்பிட மாட்டாங்களோ அந்த காய் சேர்த்து கொடுத்தீங்கன்னா அந்த காய் இருக்கிறதே தெரியாது. அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நம்ம எல்லாமே எடுத்துருக்கோம். இதில் கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு உருளைக்கிழங்கு. இப்போ இதில் பசங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச டொமேட்டோ கெச்சப் சேர்க்க போகிறோம். இது வீட்டில் செஞ்ச டொமேட்டோ கெச்சப் தாங்க இது. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் எடுத்துருக்கேங்க. சோயா சாஸ் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. டொமேட்டோ கெச்சப் மட்டுமே போதும். உங்கள்கிட்ட பீஸா சாஸ் இருந்தால் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட எந்த ஹர்ப்ஸ் இருந்தால் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எது இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் சோயா சாஸ் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு லைட்டாக அந்த உருளைக்கிழங்கு இந்த மாதிரி லைட்டாக மசிச்சுக்கோங்க. நீங்கள் இது சிக்கனில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும். நான் பேஸ் சொல்லிவிட்டேன். உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் சேர்த்து நீங்கள் செஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா திக்காக வந்துடுச்சு பார்த்திங்களா. இதை இப்படியே சாப்பிட்டாலுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை ஆறட்டும், தனியாக இருக்கட்டும். இதுக்கப்புறம் மேல் மாவுக்காக 1 கப் அளவுக்கு நான் இன்றைக்கி மைதா மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவு எடுத்தோம் அப்படின்னா மடிக்க வராது, அதனால் இன்றைக்கி மைதா மாவு எடுத்திருக்கேன். உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணும்னா 1/2 கப் மைதா மாவு, 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கலந்து விட போகிறோம். ரவை தோசையோட கொஞ்சம் திக்காக இருக்கணும் மாவு, அந்த மாதிரி கலந்துக்கணும். கலந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி தாங்க இருக்கணும் மாவு. இங்கே பாருங்கள், இப்படி எடுத்திங்கன்னா இப்படி விழுகணும். ஆனால் ரவை தோசை மாதிரி ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, தோசை மாவு மாதிரி ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. 2க்கும் நடுவில் இருக்கணுங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போது நான்ஸ்டிக் தவா வச்சுருக்கேங்க. பேன் தான் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிருக்கேன். தவா ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக வராது. நல்லா மெலிசாக அந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. நல்லா மெலிசாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும், குண்டாக இருந்தால் நல்லா இருக்காது. அப்படியே வெந்து சைலெல்லாம் அப்படியே விட்டுட்டு வரும். அப்போ நம்ம எடுத்துடலாம். நல்லா மெலிசாக தேய்க்கணுங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. சைலெல்லாம் விட்டு வந்துருச்சு பாருங்கள். எடுத்துடலாம் நம்ம.
அப்படியே வந்துருச்சு பாருங்கள். எடுத்துடலாம். இப்போது சூட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தட்டில் வச்சுருக்கேன். சூட்டோடையே மடிச்சிடணும். நம்ம செஞ்சு வச்சுருந்தாலும் உருளைக்கிழங்கு அது கொஞ்சம் ஆறிடுச்சு. நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுட்டு அப்படியே 2 பக்கமும் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இதையும் மடிச்சிடலாம். 2 பக்கமும் மடிச்சிடலாம். நீங்கள் சூட்டில் பண்ணிங்கன்னா எந்த மாவுமே தேவைப்படாது, ஒன்றோட ஒட்டிக்கும். ஆறிச்சுன்னா கொஞ்சமாக மாவு இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி வச்சு ஒட்டிக்கோங்க. பாருங்கள், நான் சூட்டில் பண்ணலாம் நல்லா ஒட்டிக்கிச்சு. நம்ம உள்ளே வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அது தெரியுது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா மெலிசாக இருக்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும், நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். 20 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாங்க. ஏர்டைட் பாக்ஸ் இல்லைனா ஜிப்லாக் கவரில் போட்டு நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிடலாம். 20 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். எப்போ பொரிக்க போகிறீங்களோ அப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வெளியே வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, மிதமான சூட்டில் தான் இருக்கணும். நம்ம 2 சேர்த்துடலாம். நல்லா கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போடணும். அடுத்தது சேர்த்துடலாம். இப்போது இருக்கட்டும். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா கலர் வந்துருச்சு. நம்ம திருப்பி போட போகிறோம். அதையும் திருப்பி போட்டுடலாம். 2 பக்கம் நல்லா கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாங்க. வெயிட் பண்ணலாம் நம்ம. இப்போ பார்த்திங்கன்னா 2 பக்கமும் சூப்பராக கலர் வந்துருச்சு. நம்ம எடுத்துடலாம். செம்ம கிறிஸ்பாக இருக்குங்க. மேலே உள்ள நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இப்படி எல்லாத்தையும் பொரிச்சிடலாம். நான் சொன்ன அளவுக்கு 12 தோசை வந்துச்சுங்க. ஒரு 6 மட்டும் பொரிச்சிட்டு 6 வந்து நான் ஃப்ரீசரில் வச்சுட்டேன். எப்போ தேவையோ எப்போ எடுத்து பொரிச்சிக்கலாம் அப்படின்னு. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோவும் சேரும். இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.